ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 33ல் தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் 2வது டெஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம் எக்ஸாம் பற்றி ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, அசலாம்பிகை அம்மையார் அவர்களை இக்கால ஔவையார் என்று பாராட்டியவர்? ஆப்ஷன் ஏ திருவிக்கா. இரண்டாவது கேள்வி, காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று யாரை அழைத்தார்? ஆப்ஷன் டி அஞ்சலை அம்மாள். மூன்றாவது கேள்வி, கூற்று 1, சொற்கள் தொடராகும் போது இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை, வினை, உவமை முதலியவற்றுள் ஏதேனும் ஒன்று மறைந்து வரும். இங்கனம் உருபுகள் மறைந்து வரும் தொடர்களை தொகைநிலை தொடர்கள் என்பர். கூற்று 2, தொகைநிலை தொடர்கள் 9 வகைப்படும். ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன்னா தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். ஓகேங்களா? ஸோ கூற்று 2 தவறு. ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நான்காவது கேள்வி, மற்றொன்று ஈக்குவல் டு மற்று பிளஸ் 1. இதில் மற்று என்பது எவ்வகை சொல்? ஆப்ஷன் ஏ இடைச்சொல். ஐந்தாவது கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் பி திருமந்திரம். ஆறாவது கேள்வி, கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல்? ஆப்ஷன் டி தேம்பவாணி. ஏழாவது கேள்வி, கூற்று 1, தனிப்பாடல்களுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதனை நாட்டியம் என்று கூறுவர். கூற்று 2, ஒரு கதையை தழுவி வேடம் புனைந்து ஆடுவதை நாடகம் என்று குறிப்பிடுவர். ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, 2 கூற்றுமே சரி. எட்டாவது கேள்வி, ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகியோருவது டேஸ் ஆகும்? ஆப்ஷன் டி ஆகு பெயர். ஒன்பதாவது கேள்வி, ஆந்தை கத்தியது என்பது எவ்வகை வலு? ஆப்ஷன் சி மரபு வலு. ஆந்தை அலரும் தான் ரைட்டு, இங்க ஆந்தை கத்தியது இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி மரபு வலு. பத்தாவது கேள்வி, புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளர் என்று குறிப்பிடும் நூல்? ஆப்ஷன் பி புறநானூறு. 11வது கேள்வி, கம்பரை ஆதரித்தவர்? ஆப்ஷன் டி சடையப்ப வள்ளல். 12வது கேள்வி, விழுதும் வேறும் என்னும் பாடலில் தூளம் போல் வளர்ந்துள்ள ஆலங்கிளைக்கு விழுதுகள் எவ்வாறு திகழ்கின்றன? ஆப்ஷன் ஏ தூண்கள். 13வது கேள்வி, மூவறிவு உள்ள உயிரிக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் பி அட்டை. 14வது கேள்வி, சென்னை எழும்பூரில் அருங்காட்சியகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1851. 15வது கேள்வி, வினைமுற்று, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது? ஆப்ஷன் சி முதல் வேற்றுமை. 16வது கேள்வி, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 17வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? ஆப்ஷன் டி மரகதப்புறா. 18வது கேள்வி, அறம் என்ற சொல்லின் சொற்பொருள்? ஆப்ஷன் சி வாளை கூர்மையாக்கும் கருவி. 19வது கேள்வி, ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்? ஆப்ஷன் பி திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார். 20வது கேள்வி, ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிற்று வட்டம் என பழந்தமிழ் என்பதை குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் சி புறநானூறு. அவ்வளவுதான். டெஸ்ட் நம்பர் 33 தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்ல 20 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 கொஸ்டின் நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ணா ஒரு லைக் கொடுத்துங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம் எக்ஸாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.